கையில என்ன இருக்கு தெரியுங்களா? எதுலயே எடுத்துக்கிட்டா சரி. என்ன சுடுது? நல்லா ஹாண்ட் வாஷ்ல வைக்காமலே இருந்திருக்கலாம். சூடா இருக்கு. சூடு. ஐயோ சூடு ஒண்ணு பண்ண முடியாது. வச்சிருக்கலாம். எண்ணெய் ஊத்து நீ. இல்ல மாட்றது. இதே மாதிரி என்னையாவது நீங்க பாடி இருக்கீங்களா? போடு பிச்சை முடி. தம்பியா ஒரு கையோட பிச்சை போடுறா. எனக்கு தெரியல எல்லாத்தையும் போட்டேன். ஒரு அள்ளி போடுறா. பிச்சை கீழ வைக்கும்போது யாருக்கு? அண்ணா போட்டா சூடுவே. நீ விட்டு. அத விரிச்சு புடி அப்படியே உள்ள போகுது. அப்படியே உள்ள வை. பையவே. செக்கில ஆட்ன சுத்தமான நல்லெண்ணெய். நறுக்குன வெங்காயம். நறுக்குன தக்காளி. கருவேப்பிள்ளை. சூடு ஒண்ணு பண்ண முடியல இங்க. வந்துட்டேன் முட்டை போட்டு பிச்சு போட்ட புரோட்டா. அள்ளி போடுங்க தம்பி. அள்ளி போடுங்க. பரவனாப்புல அள்ளி போடு. இந்த மாதிரி போடு. எங்கடா நீங்க வச்சிருந்த கரண்ட் ஆப்ப அடிக்கனா சிக்கறனா கண்ணலாம் உள்ள போகுதுனா எரியுனா ஒரு நாள் தூங்காத வலிச்சல் ஓகேடா. தூங்காத மாதிரி போவேலடா. மொத்த தள்ள உள்ள அங்க தள்ளி விடுங்க அப்படி. வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் ஏறுது தாத்தா. கொத்து போட்டா பிரைட் ரைஸ் எல்லாம் போடல அப்படிலாம் பார்க்க கூடாது. உடைச்சு ஊத்துன முட்டை. ஊத்தி விடு அப்படியே. சரி கீழே மேல நல்லா விட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கணும். உனக்குன மிளகு தூள். உப்பு. விவசாயம் பார்த்த கை நிக்காதில்ல. கறி குழம்பு. கையெடுத்துங்க. எங்க பரப்பனாப்புல ஊத்தி விடு. மூந்துட்டோம். கொட்டா கறியாட கொட்டியா? வாசனை கமகமான இருக்கு. வேற லெவல்ண்ணே. கறிக்குழம்போட கொட்டி வேற லெவல் பிடினே இன்னைக்கு. சூப்பர்ண்ணே, வேற லெவலா இருக்குண்ணே.
நம்ம கடைக்கு போய் புரோட்டா வாங்கி கறி குழம்பு ஊற்றி ஆம்லெட் வாங்கி அதை தொட்டு சாப்பிட்டுப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம கொத்து புரோட்டா பண்ணியிருக்கோம். அந்த கறி குழம்பு முட்டை வதக்கின வெங்காயம்லாம் சேர்ந்து அள்ளி திங்கும் போது அடடா, இதை சாப்பிட்டு உங்களுக்கு தெரியும் இதோட சுவை வேற லெவல் தீனி. கொத்து புரோட்டா அவ்வளவு அருமையா இருக்கு இன்னைக்கு. வேற லெவல் சாப்பாடு.